உருகி உருகி போனதடி. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை நம்ம VN ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறதா இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட VN ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து VN ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கனாக இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாக உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்ட்டு உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபோட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே ஒரிஜினல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி 9:16 அந்த ரேஷோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட், இந்த பேக் டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி ட்ராக் பண்ணி கரெக்டாக நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த அட்ஜஸ்ட்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூமே வந்து -2 இல்லை -8 இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் சாச்சுரேஷன் இருக்கும். ஸோ இதோட வேல்யூ ஃபுல்லாகவே வந்து -100 வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர்னு இருக்கா, ஸோ இதோட வேல்யூ வந்து மைனஸ் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து ஷேடோ ஆகிறது நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஷேடோ வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக லைட்டாக பிளாக் பிளர் தெரிகிற மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். இந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வீடியோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த ப்ளூ ஸ்க்ரீன் வீடியோவை வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக கீ அனிமேஷனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ப்ளூ ஸ்க்ரீன் மேலே வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அந்த ப்ளூ ஸ்க்ரீன் நல்லா ரிமூவ் ஆகிறதுக்கு வேல்யூஸ்லாம் வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஐக்கான் இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ரேஷியோ, ரெசல்யூஷன் எல்லாமே வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து இப்போ உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் ஆகிடும். 100 டைப் சேவ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். நீங்கள் ஃபோட்டோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணுறதுக்காக பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த ஃபோட்டோஸை ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ரேஷியோ செலக்ட் பண்ணிடுங்க. இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஃபோட்டோ ட்ராக் பண்ணி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த வீடியோ வந்து எத்தனை செகண்ட் எடிட் பண்ணுறதுக்காக ட்ராக் பண்ணி வச்சிங்களோ ஸோ அதே போலவே இந்த ஃபோட்டோவுமே வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஒரு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா VN ஆப்பில் இருந்து, ஸோ அந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இந்த கீ அனிமேஷனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் மேலே வச்சுருங்க. அந்த க்ரீன் ஸ்க்ரீன் மேலே வச்சதுக்கப்புறம் கரெக்டாக அந்த க்ரீன் ஸ்க்ரீன் நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். இந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக்ரவுண்டில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய 2 ஃபிங்கரை இந்த ஃப்ரேமில் கை வச்சு கரெக்டாக ஃபோட்டோவை ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபிங்கரை யூஸ் பண்ணியே கரெக்டாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க.
ஸோ இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் கரெக்டாக ஃபேஸில் தெரியிற மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் சைஸ் எல்லாமே வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு டைம் லைனை ஃபஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோன்ற செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வேறு ஒரு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் உங்களுடைய 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு போய் இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ நான் வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரேம்லேயுமே வந்து ஃபோட்டோ மட்டுமே தான் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஃப்ரேமில் ஃபோட்டோவை இன்னொரு ஃப்ரேமில் வந்து கரெக்டாக வீடியோ செட் பண்ணிங்களாலுமே இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரியுமே வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த வீடியோவுக்கு கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ இந்த ஃபோட்டோவோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ எண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் சிம்பிளுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஆடியோ சிம்பிள் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மை மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் ஆப்பை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாங்கை ஃபஸ்ட்டு உங்களுடைய VN ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி தான் இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூன்னு ஒரு ஆப்ஷன் யூஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக சாங்கை வந்து ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாங் ஆட் ஆகிடும். சாங் ஆட் ஆனதுக்கப்புறம் டிக் கொடுத்து பேக் வந்து டெக்ஸ்ட் சிம்பிள் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஹெட்டிங் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாங்கோட லிரிக்ஸை வந்து இந்த இடத்த வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு 3 வார்த்தையை டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் டைப் பண்ணிக்கிட்டேன். டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா F வந்துருக்கும். அந்த F வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்துருக்கும். ஸோ நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபாண்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இங்கே ஆட் ஃபாண்ட்னு இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்கக்கூடிய ஃபாண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய VN ஆப்பில் இம்போர்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக சென்டரில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த டெக்ஸ்டோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மோஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன் அனிமேஷன் ஃபேட் வந்து கொடுத்துக்கிறேன். அவுட் அனிமேஷனுமே ஃபேட் வந்து கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது அனிமேஷன் வேணும்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் என்டர் ஆகக்கூடிய அனிமேஷன் வந்து எந்த மாதிரி வேணுன்றது இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டியூரேஷனுமே செட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அந்த சாங்கோட லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிட்டு ஸ்ப்ளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அந்த சாங்கோட லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ் லேயரை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கேப் விட்டு தானே நீங்கள் வந்து டெக்ஸ்ட் லேயரை கட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த இடத்த கரெக்டாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு 3 வார்த்தையை வந்து டைப் பண்ணியிருப்போம். இதுக்கு அடுத்தது இடையில இந்த இடத்த என்ன வார்த்தை வருதோ ஸோ அந்த வார்த்தையை இந்த லிரிக்ஸ் லேயரை கிளிக் பண்ணிட்டு எடிட்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை வந்து டெலீட் பண்ணிட்டு இந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தையை நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய ஸ்னோட் டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்னோட் டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி ஃப்ரேம் ஃபுல்லாகவே வந்து ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீனுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல லிரிக்ஸ் வீடியோ வேணும்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Tata, bye bye.